ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த லாங் வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் டைட்டில் பார்த்தவொன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2025 நான் வாங்கின நகைகள் பற்றி தான் இது இந்த வீடியோ. இதில் நான் 3 கடையில் சீட்டு போட்டிருக்கேன். சீட்டு போட்டு வாங்கின நகை தான் இது எல்லாமே. முழுக்க முழுக்க சீட்டு போட்டு வாங்கின நகை தான். எதுவும் நான் மொத்த காசு கொடுத்து வாங்கின நகை இல்லை. ஸோ எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டு, கடைசி வரை பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி நம்ம மிடில் கிளாஸாக இருந்து நம்ம எப்படி நகையை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கடைசி வரை பாருங்கள். இது 3 கடையில் நான் சீட்டு போட்டிருக்கேன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பழைய வீடியோ போய் பாருங்கள். கோல்ட் சேவிங்னு நான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். நான் எப்படியெல்லாம் நகை சேர்த்தேன்னு, எப்படியெல்லாம் அதுக்காக நான் முயற்சி எடுத்து நான் நகையை வாங்கினேன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதெல்லாம் நிறைய நான் மணி சேவிங் டிப்ஸு, கோல்ட் சேவிங் டிப்ஸ், மோட்டிவேஷன் டிப்ஸ் நிறைய வீடியோ போடுறேன். அந்த பிளேலிஸ்ட்லாம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு எஸ்ஆர்டி ஜுவல்லரி சேலத்தில் அவங்கள்ட்ட ஒரு வெள்ளி தாலி செயின் வாங்கினேன். இது பற்றியும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் போய் பாருங்கள். அவங்க டீட்டெயிலும் இந்த வீடியோ லிங்க்கில் நான் கொடுக்குறேன். ஸோ வீடு இருக்கவங்க, தேவைப்படுறவங்க போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2025 நான் வாங்கின நகைகளை தான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த நகை வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தோட முதல்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னது? டைமண்ட் ஜிம்கி. தெரியுதா? இது டைமண்ட் ஜிம்கி. இது நான் கல்யாண் ஜுவல்லரிலேருந்து வாங்கினேன். இதுவும் நகை சீட்டு போட்டு தான் இது. ஓகேவா? இல்லை பாருங்க, இது நம்பர் 1 ஜுவல்லரி இந்த வருஷம் வாங்கினது. ரெண்டாவது இந்த பேங்கிள்ஸ். இது 2 பவுனுக்கு கொஞ்சம் மேல இருக்குது. ஐ மீன் 17 கிராம்ஸ் சம் மில்லி இருக்குது. இதை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பேங்கிள்ஸ் இது. பாருங்க, டிசைன் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? இது நான் தனுஷ்ல வாங்கினது, தனுஷ் ஜுவல்லரியில் வாங்கினது இது. இதுவும் நான் நகை சீட்டு போட்டு வாங்கினதுதான் இது. இது 2வது ஜுவல்ஸ் வாங்கினேன். தென் தேர்ட் இது எந்த ஃபேவரட். இது ஒரு கடா பிரேஸ்லெட் சொல்லுவாங்க. இது மட்டும் ஒரு சிங்கிளா ஒன்று கையில போட்டுருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. ஓகேவா? இது ஒரு 13 கிராம் நினைக்கிறேன். 1.5 பவுனுக்கு கொஞ்சம் நடுவில் வரும். இது சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பேங்கிள்ஸ் பத்தி ஒரு கதை இருக்குது. இது நான் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தேன் தனுஷ்ல. அப்புறம் அது ஏதோ மிஸ்டேக்ல வேற யாரா வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இதுதான் வேணும் அடம் பிடிச்சி நான் திருப்பி அந்த கம்ப்யூட்டர்ல போய் தேடி அகைன் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு பேங்கிள் இது கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மனசு நிம்மதி இருந்துச்சு. ஏன்னா இது இந்த பட்ஜெட்குள்ள வந்துச்சு. நான் போட்ட சீட்டுக்கும் இந்த அந்த என்ன சொல்றது, மேல கொண்டு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் எனக்கு மேல கேஷ் கொடுக்க வேண்டியதா இருக்கும்ல. அதுக்குன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி நான் ரீபுக் பண்ணேன். அப்போ அப்படி வாங்கின பேங்கிள் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த கையில போட்டாங்க, சூப்பரா இருக்குல்ல? ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு 3 ஜுவல்ஸ் காமிச்சிருக்கேன். இது தனுஷ்ல வாங்கினது. தென் இது இதுவும் தனுஷ்ல வாங்கினது. ஓகேவா? இந்த ஜிம்கி கல்யாண் ஜுவல்லரியில் வாங்கினது. இது டைமண்ட் ஜிம்கி. இது பாருங்க, நல்லா பாருங்க. ஓகேவா? இது கல்யாண் ஜுவல்லரியில் வாங்கினது. இப்போ என் ஃபேவரட் ஒன்று காமிக்க போறேன் உங்களுக்கு நானு. இது 9 சவரன். இது 9 சவரன். இந்த மட்டும் செயின் மட்டும். இந்த லாக்கெட் இந்த லாக்கெட் 7 கிராம். இது தனியா வாங்கினது. இந்த செயின் தனியா இது சீட்டு போட்டு வாங்கினதா. இது கல்யாண் ஜுவல்லரியில் வாங்கினது. இந்த செயின் நான் ரொம்ப வருஷமா கனவு காண்ட இந்த செயின் ஒன்று வாங்கணும், எனக்கு லாங் செயின் வாங்கணும்னு. அந்த கனவு 2025 நிறைவேற்றி வச்சுட்டாரு கடவுள். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? இது 9 சவரன்.
இந்த செயின். இது வந்து கல்யாண் ஜுவல்லியில் வாங்கினது. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுவும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. ஆரம். இது சூப்பரா இருக்குதா? நான் பச்சி கம்பி இது 5 பவுன். இது 5 பவுன். இது நான் ரொம்ப வருஷத்துல கனவு கண்டு வாங்கினது நகை. இது டிடிஎஃப்னு ஒரு கடைக்குல, அந்த கடையில வாங்கினது. ஓகேவா? பாருங்க, இதுதான் நகை இந்த வருஷம் வாங்கினது. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், நகை சீட்டு போட்டு நகை வாங்குங்க. அப்பதான் நம்ம நினைக்கிறது நகை வந்து நம்ம கண்டிப்பா வாங்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த நகைப்பது ரொம்ப டீட்டெயிலா வேணும்னா எனக்கு தனியா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து தனித்தனியா நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த செயின் ஆகட்டும், இந்த டைமண்ட் ஜிமிக்கி ஆகட்டும், எந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து அது வெயிட்டு எவ்வளோ நான் வந்து மந்த்லி ஸ்கீம் போட்டு வாங்கினேன், எல்லா டீட்டெயில் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு செயின் காமிக்கிறேன். இது வந்து வெள்ளி செயின். இது வெள்ளி செயின். பாருங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருக்கேன் நடுவில். இதை பற்றி கொஞ்சம் நான் வீடியோக்கு ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னன்னா வந்து இது வந்து பியூரா வெள்ளி செயின். இது எஸ்ஆர்டி ஜுவல்லரி சேலத்துலேருந்து நான் வாங்கினது. இவங்கள்ட்ட யூடியூப் சேனல் இருக்குது, இவங்களுக்கு கடை வேறு இருக்குது. அது ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இருக்கவங்க நீங்கள் போய் இவங்கள்ட்ட இன்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து ஃபுல் டு ஃபுல் நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. இது 34 inch லாங் செயின். இந்த லாக்கெட் வந்து கோல்டு. இது என்னுடைய சொந்த இதுலேருந்து நான் வாங்கினேன். இது வந்து ஜஸ்ட் 7 கிராம். இது 7 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த லாக்கெட் மட்டும். தென் இந்த செயின் மட்டும் வந்து வெள்ளி செயின். இது மேலே தங்க கோட்டிங் போட்டிருக்குது. இது ஆல்மோஸ்ட் லைக் 9 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. இது பூரா 9 பவுன் இல்லை, இது 9 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி லாங் செயின். இது நான் அவங்கள்ட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வீடுக்குன்னு போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.